இந்த எண்ணெயை வீட்டில் யூஸ் பண்றீங்களா? அப்ப உடனே நிறுத்துங்க. வெரி டேஞ்சர். பொதுவாக வீட்டில் சமையல் செய்வதற்கு நாம் பயன்படுத்தப்படும் முக்கியமான ஒன்று எண்ணெய். எண்ணெயில் பல விதங்கள் இருக்கிறது. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், பாமாயில், கோல்ட்வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில் என்று பல வகை பெயர்களில் எண்ணெய்கள் இருக்கிறது. ஆலிவ் ஆயில், எள்ளு எண்ணெய், கடுகு எண்ணெய் என்று எண்ணெய்கள் பல வகைப்படும். அதில் நாம் அதிகமாக பயன்படுத்துவது கடலை எண்ணெய், கோல்ட்வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில். இந்த மாதிரி எண்ணெய் விலை அதிக அளவு இருந்தாலும் கூட அதை அதிக அளவு பயன்படுத்துவோம். வீட்டில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மிகவும் பிடித்தது எண்ணெயில் வறுத்த பொருட்கள்தான். ஆயிலில் வறுத்து எதை கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் அது உடலுக்கு கேடு என்று அவர்களுக்கு தெரியாது. அதிகமாக அவித்த பொருட்களையே நாம் உண்ண வேண்டும். எண்ணெய் பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதால் கொழுப்பு அதிகமாகும், உடல் பருமன் கூடும், பல வகைகளில் நோய்களும் வரும். அதிலும் நாம் பயன்படுத்தும் ஒரு எண்ணெய் மிகவும் உடலுக்கு கேடு என்பது தெரிய வந்துள்ளது. நம் தினசரி வாழ்க்கையில் கடலை எண்ணெயை அதிகமாக அதை பயன்படுத்துவதால் உடலுக்கு நல்லது என்று நினைத்து வருகிறோம். ஆனால் அதை பயன்படுத்துவதால் எவ்வளவு தீமை வருகிறது என்று பாருங்கள். கடலை எண்ணெயில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, வைட்டமின் பி6, வைட்டமின் பி12, வைட்டமின் டி, வைட்டமின் இ, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சோடியம், கார்போஹைட்ரேட், கொலஸ்ட்ரால், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் மற்றும் கலோரிகள் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. கடலை எண்ணெயில் நிறைய சத்துக்கள் இருந்தாலும் கூட இது சிலருக்கு உடலில் அலர்ஜி, சிவந்து போதல் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. ஏனென்றால் இதில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அது அளவுக்கு அதிகமாக மாறும்போது உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாகவும் உள்ளது. வைட்டமின் சத்துக்கள் நம்முடைய உடலுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதனை சரியான அளவில் மட்டும்தான் நாம் சாப்பிட வேண்டும். அந்த வகையில் கடலை எண்ணெயில் வைட்டமின் இ சத்து இருப்பதால் இதனை நாம் அளவுக்கு அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளும் போது உடல் எடை அதிகரிக்கக்கூடும். கல்லீரல் பிரச்சனைக்கு ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் தான் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக உள்ளது. ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களை நாம் அதிகமாக சேர்த்து கொள்வதன் மூலம் இது கல்லீரல் பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இத்தகைய கடலை எண்ணெய் சார்ந்த உணவினை நாம் அதிகமாக சாப்பிடும்போது இருதய நோய் பிரச்சனை வருவதற்கும் காரணமாக உள்ளது. ஆகையால் இருதய நோய் உள்ளவர்களும் மற்றும் சாதாரணமாக உள்ளவர்களும் கூட கடலை எண்ணெயினை அளவோடு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். கடலை எண்ணெயினால் சமைத்த உணவினை நாம் அளவோடு எடுத்துக்கொண்டால் மட்டுமே உடலுக்கு நன்மை. அது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது இதில் உள்ள ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் மற்றும் பாலி அச்சுஜரேட் கொழுப்புக்கள் நம்முடைய உடல்ல ஆக்சிஜன் பிரச்சனை வருவதற்கு காரணமாக அமைகிறது. மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் வர செய்வதற்கு காரணமாக அமைகிறது. அதனால இனியாவது வீட்டில் அதிக அளவு ஆயில்களை பயன்படுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஆயில்களில் வகுத்த பொருட்களை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.